ஷூட் பண்ணும்போது ரொம்ப பயமா தான் இருந்தது. பக்கத்துலேயே துரத்திட்டு இருக்குது. நான் கீழே விழுந்திருப்பேன், அதை காலை வச்சு மிதிக்க வரும். எவ்வளோ பயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் ஹிட் படமாக ஆடியன்ஸ் மாற்றிருக்காங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். என்னன்னா ஆடியன்ஸ் கூட தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க படத்தை. அது எங்களுக்கு ஒரு கண்டிப்பா எங்க ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அவுட்புட்டோட அவங்க கொடுத்த சப்போர்ட் அதுதான். அது எங்களுக்கு தேவை. ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்க எடுத்தது. பட் அதுக்கு ரிசல்ட் வந்து ஆடியன்ஸ் இவ்வளவு ரசிச்சு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க டைரக்டர் அண்ட் டிஓபி சங்கர் சாருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அவரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு இந்த படத்துக்காக. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்த எல்லா ஆடியன்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்னன்னா அவங்க கூட படம் பார்த்ததுனால அது இன்னும் சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அதுதான் ரொம்ப தேங்க்யூ. இங்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. மக்களோட படம் பார்க்கல ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிவி சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலா கிளாப் பண்ணல ஆக்சுவலா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்ம ஆக்சுவலா இந்த இடம்லாம் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைச்சோமோ அந்த இடம் எல்லாமே ரொம்ப ரசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மக்கள் இந்த படத்துக்கு உள்ள வந்து பார்க்கணும். நிச்சயமா அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேமிலியோட வந்து படம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சாங்ஸ் நான் பண்ணிருக்கேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரெவான்னு ஒரு லேடி கம்போசர் பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்க. அந்த சாங் ஸ்கிரீன்ல பாக்கும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? நல்லா இருக்கு. கட்டளை கருவாச்சி பாட்டு ஆல்ரெடி ஹிட். கட்டளை கருவாச்சி பாட்டு ஹிட் ஆல்ரெடி. அப்புறம் பேசாம பேசும் கண்டு சாங் இப்போ நல்லா பிக்கப் ஆயிடும். சாங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் ரெவா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க ஒர்க்கும் நல்லா இருக்கு. சார் உங்களோட காமெடி இந்த படத்துல பயங்கர ஹைலைட். எல்லாரும் விரும்புறாங்க. எல்லாருமே கேட்ட ஒரே क्वेश्चन என்னன்னா உங்களோட காமெடி எப்படி இருந்தது அப்படின்றதுதான். எனக்கு வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆறது ஈஸியா ஒர்க் அவுட் ஆச்சு. பாரதிராஜா சார் எல்லாருமே ஜிவிஎன் காம்பினேஷன்ல நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதை தாண்டி இதுல ஒரு கேரக்டரா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளே பண்றது மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே அவங்க எல்லாம் எக்ஸைட்டடா பார்த்தாங்க. இவங்க வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி எக்ஸைட்ல பார்த்தாங்க. ஸோ ஹாப்பியா இருந்தது ஆடியன்ஸ் கூட ஜிவிஎன் கூட ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு கம்ஃபர்டபுள். படத்துல நீங்க பார்க்கும்போது கெம்பன்சூரி எப்படி இருப்பாங்களோ அதே தான் ஆஃப் ஸ்கிரீன்ல அண்ணனும் நானும். ஸோ அந்த பாண்ட் வந்து எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுதான் தியேட்டர்ல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சங்கர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் பாரதிராஜா. எல்லா சீனுக்குமே எல்லா ஹியூமருக்குமே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா மிகைப்படுத்தாம எல்லாத்தையும் யதார்த்தமா சொல்றதுனால அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த படத்துல நிறைய லேர்ன் பண்ணிருக்கேன். தேங்க்யூ. ஷூட் பண்ணும்போது ரொம்ப பயமா தான் இருந்தது. பக்கத்துலேயே துரத்திட்டு இருக்குது. நான் கீழே விழுந்திருப்பேன், அதை காலை வச்சு மிதிக்க வரும். எவ்வளோ பயமா இருக்கும். திலீப் மாஸ்டர் தான் காப்பாற்றி விட்டாரு. திலீப் மாஸ்டருக்கு பெரிய நன்றி. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் சீக்வென்ஸ் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அது திலீப் மாஸ்டர் டெஃபினட்டா கொடுத்துருவோம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ஜாய் பண்ணி வந்தாங்க. அவ்வளோ சேஃப்டியா பார்த்துருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா சினிமாட்டோகிராஃபரும் சங்கர் தான். ஸோ டைரக்ஷன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. கண்டிப்பா இந்தியன் சினிமால ஒரு முக்கியமான டேலண்டா இன்னைக்கு அடி எடுத்து வச்சுட்டாரு. அவங்க வந்து எனக்கு ரொம்ப தெரியும். அவங்க நான் ஆல்ரெடி ஒரு படம் அவங்களுக்கு மியூசிக் பண்ணிருந்தேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அவங்க கூட. நாங்க பக்கத்து ரூம் தான். ஸோ சாயங்காலம் அவர் கூட போய் உட்காந்துருவேன். அவர் கூட பேசிக்கிட்டு இருப்பேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுப்பாரு. நிறைய விஷயங்கள் அவர் பயங்கரமா அன்பா என்ன பாத்துக்கிட்டாரு. என்ன சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் ஊர்ல இருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணி கொடுப்பாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அவரோட. வெரி ஸ்வீட். ஏன்னா இது ரெண்டாவது படம். அவங்க லான்ச் ஆனதே நம்ம படம். அந்த மாராசர் படத்துல தான் நாங்க 2 பேரும் நடிச்சோம் சேர்ந்து. அந்த படத்தை நல்லா நடிச்சிருக்கோம். திருப்பி இந்த படமும் ரெண்டாவது படமும் அவங்களோட லக்கா நல்ல படமா அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பயமா இருந்துச்சு. பயமா தானே இருக்கு. தேங்க்யூ.